சம்யத்துவம் வந்துட்டுதா, நான் முக்தி வழிக்கு செல்லலாமா அப்படின்னு முனைப்பாடியார கேட்கிறார். கேள்வி கேட்டவன்னு அவர் சொல்றாரு போலாம்பா, சம்யத்துவம் வந்துருச்சுன்னு சொல்ற பாரு, அது எப்ப வரும்னா உன்கிட்ட இருக்க ஒரு 6 போனம், உன்கிட்ட இருக்க ஒரு 3 போனம், உன்கிட்ட இருக்க ஒரு 8 போனம், புதுசா ஒரு 8 வரணும். இப்படி வந்தாதான் உனக்கு அந்த விசோதி நிலை ஏற்பட்டு நீ மோட்ச பாரதத்துக்கு போக முடியும். அப்படின்னா அவனுக்கு ஒன்றும் புரியல. கேட்குறான், 6 போனன்றீங்க, ஒரு 3 போனன்றீங்க, ஒரு 8 போனன்றீங்க, அதே நேரத்தில் ஒரு 8 வரணுன்றீங்க. ஐயா அதை மட்டும் கொஞ்சம் அருளி செஞ்சீங்கன்னா நானும் என்னுடைய உயிரை கடை தேற்ற முடியும், கொஞ்சம் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாரு. 6ன்னா அபிநயம் 6. 6ன்னா என்னங்க, வினயம்னா என்ன தெரியும், அப்பதான் அபிநயம் என்ன தெரியும். வினயம் அப்படின்னா பணிவாக வணங்குதல். வினயம்னா அதான் வினயம் அப்படின்னா பணிவாக வணங்குதல். அபிநயம்னா வினயத்துக்கு மாறுபட்டது, பொய்யாக வணங்குதல். உண்மையானவற்றை வணங்குதல், பொய்யானவற்றை வணங்குதல். அபிநயம் 6 அது போனோம். மூடம் 3 அது போனோம். என் மயம் 8 வித செருக்கு சொல்றாங்க. என் மயம்னா செருக்கு, என் மயம்னா 8 வித செருக்கு. 6 அபிநயம், 3 மும்மூடம், 3 மூடங்கள், அப்புறம் 8 செருக்கு போனோம். போயிட்டு 8 நற்காட்சி உறுப்பு வரணும். இது வந்துட்டா போதும். 6 அபிநயம்னா என்ன அது சொல்லுங்க முனைப்பாடியாரே, நாங்களும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது நான் சம்பேக் வித்தியாசம் வார்த்தை சொன்ன பாருங்க. வித்தியாசம் முழுக்க நம்ம அறிவுபாவனை நம்புறது கிடையாது. ஜின தர்மத்து மேல நம்பிக்கை கிடையாது, தத்துவத்து மேல நம்பிக்கை கிடையாது. பொய்யான காட்சி, இதுதான் வித்தியாசம். சம்பேக் வித்தியாசம்னா நம்ம தெரியாமலே நம்ம அனாதிகாலமாக வித்தியாச குழப்பம் கொஞ்சம் இருக்கு. இது எவ்வளவு இங்கெல்லாம் வந்து அப்பா பாடல்கள்லாம் கேட்க நம்மள அறியாமே கொஞ்சம் சமயத்தம் வந்துட்டு இருக்கு இல்லைங்களா? ரெண்டும் சேர்ந்தது சமயத் வித்தியாசம், ரைட்டுங்களா? அதால உண்மைதான். இப்ப நான் என்ன அபிநயம் 6ன்னு கேட்டோம்னா அவர் சொல்றாரு, நாம அறியாம வித்தியா போல கண்டதெல்லாம் வணங்கிட்டு இருக்கோம். ஏன்னா அபிநயம் 6 சொல்ற பாருங்க, அச்சத்தாலே. ஆமா, அச்சம், சரிங்களா? ஆசை, உழைத்தல் சொல்ற, அன்புடைமை, மிக்க பாசாண்டம், தீசை. அச்சமே, ஆசை, உலகினம், அன்புடைமை, மிக்க பாசாண்டமே, தீத்தெய்வம், வெற்றி வணங்குதல், அபிநயம் என்பவே மாந்த குணங்களில் உண்டாதவர் அப்படின்னு ஒரு பாட்டு அவர் சொல்றாரு. மாந்த குணங்களில் உண்டாதவர் அப்படின்னா பெருமைமிக்க குணங்களில் உண்டாதவர்கள் எது அபிநயம் என்று சொல்கிறார்களோ, எது சொல்கிறார்கள் என்றால் அச்சத்தாலேயோ, ஆசையாலேயோ, உலக நடைமுறையாலேயோ, அன்புடைமை ரொம்ப அன்பாலேயோ, மிக்க பாசாண்டம் ஒரு பொய் பற்றாலேயோ, தீய தெய்வங்களை வெற்றி வணங்குதல் சொல்றாங்க. இதான் அபிநயம். இத 6 போனோம். அச்சத்தால போய் வணங்குறதோ, ஆசையால போய் வணங்குறதோ, அப்புறம் உலக நடைமுறையால வணங்குறதோ, ரொம்ப அன்பால போய் வணங்குறதோ, ரொம்ப பிற சமய பற்றால போய் வணங்குறதோ, இல்ல தீய தெய்வங்களை வெற்றி வணங்குறதோ, இது அபிநயம் 6. இது 6 போனோம். அப்புறம் மும்மூடம் 3 போனோம். உலக மூடம், தேவ மூடம், பாஷாண்டி மூடம். உலக மூடம் தெரியும், அதாவது அதை சொல்லிட்டாங்கன்னு இந்த திட்டத்துல இருக்கிறாருன்னா திட்டம் தெரியும், அங்க போலாம் இங்க போலாம் அப்படின்னு சொல்றப்பங்க அதெல்லாம் இருக்கக்கூடாது. பாஷாண்டி மூடன்றது இந்த போலீஸ் சாமியார்கள்லாம் ஜடாமணி தெரிஞ்சுட்டு போலீஸ் சாமியார்லாம் இது செஞ்சுட்டாங்க, நமக்கு எல்லாம் நிறைவேறா, அது வணங்காது இருக்கிறது. தேவம் மூடம்னா இந்த தெய்வங்களை நம்ம அதிக பற்றால போய் வணங்கிட்டு இருக்கக்கூடாது. இது மும்மூடம். இது 3 போனோம். 8 வித செருக்கு சொல்றாங்க. என் மயம் அது போனோம்ன்றாங்க. அறிவுடைமை, மீக்கூட்டம், ஆனகுணனே, உருவழி, நற்றவம், ஓங்கிய செல்வம், பொறி, வனப்பில் எம்போல்வோர் இல்லென்று 8ம் இறுதியின் ஏமாப்பில் அப்படின்னு முனைப்படையா சொல்றாங்க. அறிவுடைமை அறிவாலையோ,
மீக்கூட்டம் ரொம்ப புகழாலேயோ, அறிவுடைமை மீக்கூட்டம் ஆனகுலனே உயர்ந்த குலத்துல பிறந்ததாலேயோ, அறிவுடைமை மீக்கூட்டம் ஆனகுலனே உருவழி நல்ல வலிமையாலேயோ, நத்தவம் நல்ல ரவத்தாலேயோ, ஓங்கிய செல்வம் உயர்ந்த செல்வம்